यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं तमेवेन्दुचूडाख्य दिव्यावतारं मनोवाक्शरीरैः गुरुश्रेष्ठमीडे सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं वाहाकालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। सीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनुमत्समेत श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः। गुरुपवनपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु। श्लोकैकलेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोत्रीणां धर्मादिनिखिलपुरुषार्थ सिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोतनपटुतरे श्रीमद् रामायणे वाल्मीकीय आदिकाव्ये अद्य वर्तमानकथाप्रसङ्गः पूर्वकथासङ्ग्रहश्च। श्रीहरये नमः। ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவான் சர்வேஸ்வரன் பரிபாவன மூர்த்தியாக ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ண அடுத்த நாள் புஷ்யத்தில் பரதனுடைய அவதாரம், அதுக்கடுத்த நாள் ஆயில்யத்தில் லக்ஷ்மணன் சத்ருகன் 2 பேரையும் சுமித்ரா தேவி ஈண்டெடுத்தாள் என்று சொல்லி நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது. 11வது நாள் அன்னைக்கு குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காள் தசரதர். குழந்தை பிறந்த உடனே நிறைய தானம் பண்ண சொல்லியிருக்காள். தசரதர் வேதவித்துகளுக்கெல்லாம் வாரி வாரி நவரத்னங்களாக ஸ்வர்ணமாக பசுக்களாக இன்னதான் கொடுக்கறதுன்னு ஒன்றும் கணக்கில்லாமல் அப்படி தானம் பண்ணிருக்காள். அததாத் பிராமணானாஞ்ச ரத்னௌகமமிதம் பகு அதீத்யைகாதசாகம் து ஜன்மகர்மாணி நாமகர்மாணி ததா அகாரயத்து. நாமகர்ம ததா கரோது. வசிஷ்டர் தான் புரோகிதராக இருந்து குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணோம். என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு பக்கத்தில் நின்று அப்படியே பிரமிச்சு பார்க்கிறாராம்.
அவர் திருக்கால ஞானி. பகவான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ராமனா அவதாரம் பண்ணி வரப்போறாள்னு தெரியும் வசிஷ்டருக்கு. நாம குலகுருவா இருந்தா நம்ம வாக்கால நாமகரணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு அதுக்காகவே தொடர்ந்து பல தலைமுறைகளா ராஜகுருவா இருந்து வர. அந்த குழந்தைய பார்த்து எப்படி நாமகரணம் பண்ணுறதுன்னு பிரமிச்சு நிற்கிற பொழுது அந்த சரீரமானது பகவானை பார்த்து, பகவானுடைய சரீரமானது வசிஷ்டரை பார்த்து தூண்டி விடுற மாதிரி தோணலாம். சரீரத்துடைய அழகை பார்த்தா ரொம்ப ரொம்ப அபிராமமா இருக்கு. அந்த சரீரம் அபிராமம் தான் ரொம்ப அழகா இருக்கு, மனசு ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, பார்த்தா தெரியலையா, அபிராமனா இருக்கேனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சரீரத்தை பார்த்தா அப்படி இருக்கு. வசிஷ்டர் மகா ஞானியா இருந்ததுனால இது வெறும் நாமா இல்லை, குழந்தைக்கு வைக்கக்கூடிய பேர் இல்லை, பின்னாடி வரக்கூடிய கோடிக்கணக்கான தலைமுறைகள் எல்லாரையும் கரையத்து வைக்கக்கூடிய தாரக நாமா இது. அதனால அபிராமகா அப்படின்னு சொல்லி 4 அக்ஷரங்களா வச்சுட்டா அதை மறுபடியும் குறுக்கி வேற ஏதாவது அர்த்தம் தெரியாத விதத்துல குறுக்கிடுவன். மேல குறுக்க முடியாத அளவுக்கு சின்னதா லகுவா இருக்கணும், மதுரமா இருக்கணும், அதே சமயத்துல மோட்ச பலத்தை முதற்கொண்டு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்பேற்பட்ட நாமாவா இந்த அபிராமமா இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்து ராமன் நாமகரணம் பண்ணாலாம். இத காளிதாசன் சொல்ற போது ராமயித்யபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதா நாமதேயம் குருச்சக்ரே ஜகத் பிரதம மங்களம். உலகத்துக்கு முழுக்க முதல் மங்களமா இருக்கக்கூடியது பகவன் நாமா. இதுதான் மங்களானாம் ச மங்களம்னு சஹஸ்ரநாமத்தை சொன்ன. ஜெகத் பிரதம மங்களம்னு காளிதாசனுடைய வாக்கு. ராமன்னு திருநாமத்தை கொடுத்தாள். அதே மாதிரி பரதனுக்கு பரணத்துக்காக ராஜ்ய பரணத்துக்காக ஏற்பட்டவனவன். பரதனுடைய ஆதிக்கத்தில் பாதுகா ராஜ்யம் பிரவர்த்திக்கிற பொழுது குறையில்லாமல் பரம சுபிக்ஷமா 14 வருஷத்துக்குள்ள இந்த கஜானாவெல்லாம் 10 பங்கா அபிவிருத்தியாயிருக்கு. சர்வம் தசகுணம் கிருதம்னு திரும்பி சுவாமி வந்த உடனே முதல்ல ரிப்போர்ட் பண்ண போறாள் பரதன். அப்படி பரணத்துக்கு ஏற்பட்ட கைகையுடைய புத்தனுக்கு பரதன் நாமகரணம் பண்ணாள். லக்ஷ்மணா லக்ஷ்மிதம் பண்ணகான்னு கைங்கரிய ஸ்ரீ ரொம்ப நிரம்பி இருக்கக்கூடியவன் கைராசிக்காரன் லக்ஷ்மணன். அவனுக்கு லக்ஷ்மணன் நாமகரணம் பண்ணி சத்ருக்னம் அபரம் ததா சுமித்திரனுடைய மற்றொரு குழந்தைக்கு சத்ருக்னன் நாமகரணம் பண்ண. சத்ருக்னன்னா சத்ருக்கள் எல்லாரையும் வதம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். பின்னாடி லவணாசுரனை போய் உத்தரகாண்டத்தில் ஜெயிக்க போறாள். அது எல்லாத்தையும் விட முக்கியமா சத்ருக்னா நித்திய சத்ருக்னகான்னு அயோத்தியா காண்டத்தில் சொல்லியிருக்காள். நித்தியமா சத்ருவா இருக்கிறவா யாருமே நமக்கு கிடையாது. நித்தியம் நண்பர்களும் கிடையாது, நித்திய சத்ருக்களும் கிடையாது. நித்திய சத்ரு யாருன்னா 6 பேர். அது ஒரு நாளும் அவள் நண்பாளா மாறினாள்னு நண்பர்களா மாறினாள்னு கதையே கிடையாது. காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இந்த 6 பேர் தான் நித்திய சத்ருக்கள். அந்த நித்திய சத்ருக்களை எல்லாம் துவம்சம் பண்ணவன் சத்ருகுணம். காமக்ரோதாதிகள் கிட்ட வராதபடி பரம உத்தமனா இருந்தவன் அர்த்தம். சத்ருக்னமபரம் ததா தேஷாம் ஜென்மக்கிரியாதீனி சர்வகர்மாணி அகாரகது வசிஷ்ட பரமப்ரீதகா நாமானி கதமானஸ்ததா ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகீசுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரந்ததா. இப்படி நாமகரணம் பண்ணாள். நிறைய தானங்கள்லாம் பண்ணாள். குழந்தைகள் 4 பேரும் நல்ல வேதவித்துகளாக, 4 பேரும் பரமசூரர்களாக, 4 பேரும் லோகத்துடைய ஹிதத்திலேயே ஈடுபட்டவர்களாக, 4 பேரும் ஞானத்தில் நன்னா நிஷ்டர்களாக அப்படி பிரகாசிக்கிறார். இது சாதாரணமா உலக நியதிக்கு விதி விலக்கா இருக்கக்கூடிய விஷயம். இது லோகத்துல 4 குழந்தைகள் இருந்தால் 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. அதுக்கு பொதுஜனங்கள் என்ன சமாதானம் சொல்லுவா, 5 வரணும் ஒரு மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவா. ரொம்ப கெட்டிக்காரனா ஒரு பிள்ளை இருப்போம், அவனுக்கு பிராதாவா இருக்கக்கூடாது, மக்கா கூட இருப்போம். இது உலகத்துல ரொம்ப சகஜம். ஆனா அப்படி இல்லாமல் சர்வே வேத விதூராக சர்வே லோகஹிதே ரதாஹ சர்வே ஞானோபசம்பன்னாஹ சர்வே சமுதிதா குணேஹி. சிறந்த குணங்களெல்லாம் நிரம்பினவர்களாக 4 பேரும் அப்படி பிரகாசிக்கிறார். குழந்தைகள் நாளொரு மேலையும் பொழுது வண்ணமாக வளர்ந்து வந்தாள்னு சொல்றது வழக்கம். வாஸ்தவத்தில் வளர்ச்சி என்பது கிடையாது. வளர்கின்ற குழந்தைய போல மாதாபிதாவுடைய திருப்திக்காக காட்சி அளித்தார் பகவானுடைய லீலா நாடகம் இது. அதுதான் சத்தியம். வால்மீகி ரொம்ப அவசரமா கதையை மேல சொல்லிட்டு போற. அவதாரத்தை எந்த 18வது சர்க்கத்தில் சொன்னாரோ அதே 18வது சர்க்கத்தில் விஸ்வாமித்திர ஆகமனம். விஸ்வாமித்திர வரும்போது சுவாமிக்கு 12 வயசு.
12 வருஷ சரித்திரத்தை 12 ஸ்லோகத்தில் தாண்டிட்டு போயிருக்க. 12 ஸ்லோகம்னு கரெக்டா எண்ணி 12 ஸ்லோகம் இல்லை, ஒரு பேருக்கு சொல்றேன், அவ்வளவுதான் ஸ்லோகம் இருக்கும். ஒரு சில ஸ்லோகங்களுக்குள்ள தாண்டி போயிருக்க. குழந்தைக்கு உபநயனம் பண்ண சம்ஸ்காரத்தை பத்தி சொல்லல. ஆனா உபநயனம் கர்ப்பாஷ்டமத்தில் பண்ணிருக்கா, 7 வயசுல உபநயனம் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. கௌசல்யா தேவி விலாபம் பண்ற பொழுது நீ பிறந்து 17 வருஷம் ஆயிடுச்சுங்கிற. ஆனா சுவாமி காட்டு காம்பு பகவானுக்கு 24 முடிஞ்சு 25வது வயசு, வயசா பஞ்சவிம்சகான்னு ஆரண்ய காண்டத்துல சீதா வாக்கால சொல்லியிருக்க. கௌசல்யா தேவி தசசப்த வருஷாணி தவ ஜாதஸ்ய ராகவா ஆதிதானி பிரகாங்க்ஷந்த்யா மயா துக்க பரீட்சயம். நீ பிறந்ததுலேருந்து 17 வருஷமா நான் காத்துன்னு இருக்கேன், என் துக்கம் விடியுமான்னு காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப 17 வருஷம்னா பூனல் போட்டத்திலிருந்து 17 வருஷம். அப்ப கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனமாயிருக்கு. 7 17 சரியா போயிடுத்து, இந்த கணக்கு சரியா போயிடுத்து. 24 வயசு 7 வயசுல சுவாமிக்கு கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனமாயிருக்குங்கிறது நாம அனுமானத்தால அயோத்தியா காண்டத்தில் ஒரு ஸ்லோகம், ஆரண்ய காண்டத்தில் ஒரு ஸ்லோகம், ரெண்டையும் சேர்த்து பார்த்தா பாலகாண்டத்தில் சொல்லாத விஷயம் புரியும். அதான் சமாப்தம் யதாக்கிரமம் நேற்றுக்கே சொன்னேன். பரம்கதி நாம் ஆதாரம் சமாப்தம் யதாக்கிரமம்னு வால்மீகியுடைய வாக்கில் லூஸ் எண்ட்ஸ் கிடையாது. ஒரு இடத்துல சொல்லலைன்னா இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். எதுக்காக இங்க விட்டா எதுக்காக அங்க சொன்னாங்கிறது நமக்கு தெரியாது, அது தேவ ரகசியம். அது அயோத்தியில சீதையோடு சேர்ந்து விவாகமானப்பறம் எத்தனை வருஷம் வாசம் பண்ணார்னு பாலகாண்டத்தில் சொல்லலை. சுந்தரகாண்டத்துல போய் சமா துவாதசதத்ராகம் ராகவஸ்தி நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான்னு சர்வகாம சமுத்திரின்னு அங்க சுந்தரகாண்டத்துல போய் சொல்ற. அதாவது ஒரு இடத்துல சொல்லாத விஷயம் வேற எங்கேயோ சொல்லியிருப்ப. சித்திரகூடத்தில் இருக்கிற போது அயோத்தியா காண்டத்துடைய ஆரம்பத்துல நடந்த காக்காசுர விருத்தாந்தத்தை சுந்தரகாண்டத்துல போய் சொன்ன. அது மாதிரி அது கிரந்தத்தை முழுக்க சேவிச்சாதான் புரியும். நீ ஏதாவது ஒரு கிட்டத்தை மாத்திரம் பார்த்துட்டு பேசாம இருக்க போறீங்கிறதுக்காக ராமாயணத்தை, அதுக்காக ராமாயணத்தை முழுக்க படிக்கணும், முழுக்க சேவிக்கணும். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா பூர்ணம்னு அர்த்தம், பூர்ணமா சேவிக்கணுங்கிறதுக்காக அப்படி வால்மீகி வச்சிருக்காருன்னு நாம அனுமானம் பண்ண முடியா இருக்கு. தங்க தொட்டில சுவாமி ராமனை போட்டு அழகா தாலாட்டு பாடுற கௌசல்யா தேவி. அந்த தாலாட்டு பாடுற போது தொட்டில ஆட்டி விட்டாலாம். தொட்டில ஆட்டி விட்டா தொட்டில் மாத்திரம் ஆடல, ராவணனுடைய 10 தலையில் இருக்கக்கூடிய மகுடங்களும் ஆட்டம் கொண்டு கீழே விழ ஆரம்பிச்சு அப்படின்னு பெரியாழ்வாருடைய அனுபவம். மனு புகழ் கோசலைதம் மணிவயது வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேகே கன்னிம புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய நமுதே ராகவனே தாலே. ரொம்ப அழகாவே, நான் பாடுற மாதிரி இல்லை, நன்னாவே நீலாம்பரி பாடியிருக்க. தூங்க மாட்டேங்கிறான் சுவாமி. பக்கத்துல லக்ஷ்மணனுக்கு வேற தொட்டில், லக்ஷ்மணனை தூக்கி இந்த தொட்டிலேயே போட்டாதான் அப்பதான் தூங்குறாள் சுவாமி. நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா மிருஷ்டமன்னமுபானீதம் அஷ்னாதி நகிதம் வினா. ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலே இடம் மாறி போயிடுத்து, சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறா. அவாவாளுக்கு அவாவா படுத்துக்கக்கூடிய இடத்துல அவாவாளுக்கு பழக்கப்பட்ட படுக்கையா இருந்தால்தான் தூக்கம் வருதுங்கிறா. 11,000 வருஷங்கள் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய பிரபு அவன் தன்னுடைய படுக்கையும் சேர்த்து அழைச்சின்னு வந்திருக்க. படுக்கையை போடாம நீ தூங்குனா எப்படி தூங்குவன்? பகவான் படுத்திருந்தா செய்யாதாக கல்பமா இருக்கக்கூடியவன், நின்றால் காலுக்கு ரட்சியா இருக்கக்கூடியவன், உட்கார்ந்தா சிம்மாசனம். பகவான் வெளியில கிளம்பினா கொடையா இருப்பன். பகவானுக்கு இருட்டில் வெளிச்சம் காட்டக்கூடிய தீபமா இருப்பாள். எல்லா ரூபத்திலையும் இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர் ஆதிசேஷன். சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் பூகும் அணையாம் திருமார்க்கு அரவு. லக்ஷ்மணன் பக்கத்தில் போட்ட உடனே தூங்குறார். அதே மாதிரி தங்க பாத்திரத்துல அன்னத்தை நன்னா பிசைஞ்சு வச்சிருந்து சுவாமிக்கு ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டேங்கிற. லக்ஷ்மணனுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு அப்புறமா கொடுத்தா சாப்பிடுற.
மிருஷ்டமன்னமுபானீதம் அஷ்னாதி நகிதம் வினஹா. லக்ஷ்மணனுக்கு கொடுத்த பிறகுதான் சாப்பிடுற, அதாவது பாகவத பிரசாதமாக தான் சாப்பிடணும்னு பகவானுக்கு எண்ணம். பாகவதற்கு முதல்ல பாகவதோத்தமாளுக்கு கொடுக்கணும், அப்புறமா தான் பகவான் அதை கிரகிக்கணும்னு ஆசைப்படுற. சில வருஷங்கள் முன்னாடி பர்யந்தம் இந்த நியமானது குருவாயூர் அனுஷ்டானத்தில் இருந்தது. முதல்ல பிராமணோத்தமர்களுக்கு சந்தர்ப்பணை, அதுக்கப்புறம் தான் குருவாயூரப்பனுக்கு நிவேத்தியம். இது ஒரு சில வருஷங்கள் முன்னாடி பர்யந்தம் அனுஷ்டானத்தில் இருந்தது. அதனால கரியில் 20வது நூற்றாண்டிலேயே அனுஷ்டானத்தில் இருந்திருக்குன்னு சொன்னாக்க, திரேதாயுகத்தில் பகவான் அப்படி லக்ஷ்மணன் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி சின்ன வயசுலேருந்தே சுவாமி ராமனோடையே சேர்ந்து இருப்பாள் லக்ஷ்மணன், பரதனோடையே சேர்ந்து இருப்பான்னு சத்ருகுணன். நியாயமா பார்த்தா சத்ருகுணன் லக்ஷ்மணனா சேர்ந்திருக்கணும். அவ ரெட்ட குழந்தைகள் ஒரே நாள் ஒரே மாதாவுடைய கிருபத்திலேருந்து தோன்றினவர்கள். ஆனா பரதனோடு சேர்ந்து சத்ருகுணனும் லக்ஷ்மணன் ராமனோடு சேர்ந்து பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹ ராமஸ்ய லோகராமஸ்ய பிராதுஹு ஜேஷ்டஸ்ய நித்யஷஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹ. கைராசிக்காரன்னா சாதாரணமா நாம் நினைக்கக்கூடிய லௌகிகமான கைராசி மாத்திரம் இல்லை, லக்ஷ்மண்ட எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கைராசி இருக்கு. லக்ஷ்மிங்கிறது கைங்கரிய லக்ஷ்மி. அவன்கிட்ட அவன் மாதிரி கைங்கரியம் பண்றது இனிமே யாரு பிறந்து வரணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா ஸ்வபதஸ்யதே. தூங்குற போது முழிச்சுட்டு இருக்கிற போது எல்லா கைங்கரியத்தையும் நானே செய்வேன் அப்படின்னு அது ஒரு பெரிய பாக்கியமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு கூப்பின கையோட பிரார்த்திச்ச மகானுபாவர். ஸ்திதம் பிராக்ஞாமினம் வீரம் யாச்சமானம் கிருதாஞ்சலி. யாச்சமானம் கிருதாஞ்சலி, கையை கூப்பி பிரார்த்திச்சு காட்டுல கூட வரணும்னு அனுமதி கேட்டு பிரார்த்திச்சு நின்ற மகானுபாவர். அந்த லட்சுமண சுவாமி அண்ணாவோட ராமனோடய சேர்ந்து இருக்க. சுமித்திரருடைய ஆசை நிறைவேறது. ஒரு புத்திரன் பகவத் கைங்கரியத்துக்காக, ஒரு புத்திரன் பாகவத கைங்கரியத்துக்காக. இப்படி இருக்கிற போது 12 வருஷங்கள் ஓடிப்பெடுத்து சகல வித்தியங்களையும் வசிஷ்டத்தேர்ந்து கிரகிச்சார். வசிஷ்டத்தேர்ந்து சஸ்திராஸ்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடிய தனுர்வித்தை மாத்திரம் இல்லாமல் பின்னாடி சாஸ்திரசாரத்தையும் கிரிக்க போற. வசிஷ்டர் சாஸ்திரசாரமான விஷயத்தை ராமனுக்கு உபதேசம் பண்ண பாகம் தான் 32,000 ஸ்லோகங்கள் கொண்ட யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை பத்தி ராமாயணத்துல யுத்தகாண்ட பரியந்தம் அந்த ஒன்றும் சொல்லலை. ஆனா யோக வாசிஷ்டம் தனி கிரந்தமா இருக்கு, அது பரமசாரமாக உபதேசம் பண்ணுது. அந்த பெருசா இருக்கக்கூடிய யோக வாசிஷ்டத்தை சுருக்கி லகு யோக வாசிஷ்டம்னு ஒண்ணு, லகுன்னு பேரை தவிர அதுவே ஒரு 6,000 ஸ்லோகம் இருக்கு. லகு யோக வாசிஷ்டம் சுந்தரகாண்டத்தை போல 2 பங்கு. லகு யோக வாசிஷ்டம் 6,000 ஸ்லோகம்னா சுந்தரகாண்டத்தை போல ஏறக்குறைய 2 பங்கு. இப்படி வசிஷ்டேந்து சகல வித்தியங்களையும் கிரகிச்சிருக்க. 12 வயது இருக்கும் சுவாமிக்கு. இஷ்டமித்திர பந்து வர்க்கங்களோடு சேர்ந்து தசரதர் ஆலோசனை பண்ற. அதராஜா தசரதா தேஷாம் தாஹாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோஹோபாத்யாயஸ்தபாந்தவஹ. உபாத்தியாயரோட பந்துக்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணாலாம். அதங்கிற சப்தமானது அததேஷாம் சமாவர்த்தன உச்சித கால பிராப்தின்னு சூச்சயதி அப்படின்னு கோவிந்தராஜர் வியாக்கியானம். சமாவர்த்தனம்னு ஒரு சம்ஸ்காரம். பிரம்மச்சரியாசிரமம் முடிஞ்சு கிரஸ்தாசிரமத்தில் பிரவேசம் பண்ணதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியாசிரமத்துடைய பூர்த்தியை அறிகுறிக்கக்கூடிய சம்ஸ்காரம். அந்த சமாவர்த்தனத்துக்கு உச்சிதமான காலம் வந்துடுத்து இவாளுக்கு விவாகம் பண்ணி வைக்கணும்னு கவலைப்பட்டாராம். நல்ல குணத்திலிருந்து பெண்கள் வரணும் நம்ம குழந்தைகளுக்கு. ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சொன்ன நல்ல குணவதிகளா இருக்கக்கூடிய பெண்களா வரணுமேனு சிந்தயாமாஸ தர்மாத்மா சோஹோபாத்யாயஸ்தபந்தவஹ தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ அப்யாகச்சன் மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. ஒரே ஸ்லோகத்துல 3 முறை மகச்சப்த பிரயோகம். நல்லா கவனிக்கணும். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. மகாத்மாவா இருக்கக்கூடிய தசரதருடைய சதஸ்ல மகா தேஜஸ்வியாக மகா ரிஷியாக இருக்கக்கூடிய மகா தேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. மகாமுனிவராக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் வந்து சேர்ற. வாசல்ல வந்த மகா தேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகின்னு இருக்கு. நடுவில் விஸ்வாமித்திர போட்டு முன்னாடி மகா தேஜாக பின்னாடி மகாமுனிகி. அதாவது மகா தேஜஸ்வியாக ராஜாவா இருக்கிற போதே மகா தேஜஸ்வியா இருந்தவர். அப்புறமா தன்னுடைய தபஸால மகாமுனிவராக மாறினவர். அந்த விஸ்வாமித்தருடைய சரித்திரத்தையே சங்கேபமா ஒரு 3 வார்த்தைக்குள்ள எடுத்து காட்டுற மாதிரி தேஜஸ்வியா இருக்கக்கூடியவர் எப்படி மகாமுனியா மாறினார்
அப்படிங்கிறத சூச்சகம் பண்ற மாதிரி மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி மடங்கொல் போன் மொய்ப்பினர் முன்னர் மண்ணுயிர் அடங்கலும் உலகம் வேறு படைத்து. முன்னாடி ஒரு சமயம் திருசங்குங்கிற ராஜா சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சார். அந்த சரித்திரம் பின்னாடி வரப்போது சதானந்தர் சொல்ல போறேன். அந்த திருசங்குவுக்காக தன்னுடைய தபஸ்னால ஒரு தேவலோகத்தையே புதுசா படைக்கிறேன்னு ஆரம்பிச்சு உலகம் வேறு அமைத்து தேவரோடு இடங்கொள் நகன் முகனையும் படைப்பன் ஈண்டு என தொடங்கிய முனிவன் தோன்றினகள். இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த திருசங்குவுக்காக புதுசா ஒரு சொர்க்கலோகத்தையே நிர்மாணம் பண்றேன், வேற ஒரு இந்திரனையே படைக்கிறேன், இல்ல வேற பிரம்மாவையே படைக்கிறேன், இல்ல இந்திரன் இல்லாம ஒரு தேவலோகம் இருக்கட்டும், லோகோமாசியாத் அனிந்திரகா அப்படி ஆரம்பிக்க துணிஞ்ச விஸ்வாமித்தர் இப்ப வந்திருக்கார் கம்பர். அதாவது சைக்கிள் ஆஃப் ஹிஸ்டரி இஸ் நவ் கம்ப்ளீட். இதே வம்சத்தில் தோன்றின திருசங்குங்கிற ராஜா விஸ்வாமித்தருடைய உதவி நாடி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி போய் நின்று இருக்க. இப்ப விஸ்வாமித்திரர் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருசங்குடைய பரம்பரையில வந்த தசரதனுடைய உதவி நாடி விஸ்வாமித்திரர் வந்திருக்க. the cycle becomes complete. வாசல்ல வந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் வாசல் காவலர்களை பார்த்து சராக்யோ தர்ஷனாகாங்ஷி துவாராத்யக்ஷானுவாச்சக சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதினஸ்துதம். நான் வந்திருக்கேன்னு சீக்கிரமா சொல்லுங்க. நான் வந்திருக்கேன், டெலிபோன்ல நான் தான் பேசுறேமோ, லாங் டிஸ்டன்ஸ்ல லைன் வேற கிளியரா இல்லை, இவனுக்கு வேற ஜலதோஷம், வாய்ஸ் டிஸ்டர்ப்டா இருக்கு, சரியா இல்லை, நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்க முடியும்? நான் தான் பேசுறேன்னு சொன்னேன். சில இடத்துல நான் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிக்கணுமோனோ. இப்ப நான் தான் வந்திருக்கேன்னு சொன்ன இவர் சொன்ன அர்த்தம் வேற. நான்ங்கிற ஸ்புரணம் தான் ஒரு மனுஷனுடைய மனசுல முதல்ல ஏற்படக்கூடிய எண்ணம். அதுதான் ரமண மகர்ஷி அதை அழகா சொல்லிருக்க. அது ஒரு பெரியவா சொன்னா, நான் வேறு இல்லை பிரம்மம் வேறு இல்லைன்னு தியானம் பண்ண சொல்லிருக்கு மகா வாக்கியம். நீ அந்த பிரம்மத்தை கூட விட்டுடு, அகமஸ்மிங்கிற அந்த விற்த்திய நினைச்சுட்டாலே ரொம்ப வசந்துள்ளான்னு சொன்னான். பேசிட்டு இருக்கிறது ஒரு பெரியவா சொன்ன என்கிட்ட, அகமஸ்மி நான் ஒருத்தர் இருக்கேன்னு உள்ள இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஒன்று இருக்கே, அந்த சைத்தன்யம் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் இவ்வளவு காரியங்கள் நடக்குமா? பேசுறது, நடக்கிறது, போறது, விவகாரம் பண்ணுறது, யோஜனை பண்ணுறது, சிந்தனை பண்ணுறது, எத்தனை காரியங்கள், இவ்வளவுக்கும் காரணமா ஏதோ ஒரு சக்தி உள்ள உட்கார்ந்து இருக்கணும். அதனால அகமஸ்மி இது வேதத்திலேயே அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்யா பூர்வம் தேவேப்யோ அமிர்தஸ்யனா பாயி யோமாதநாதி சகி தேவமா வாஹ அகமன்னமன்ன மதந்தமாத்மி. இப்படி வேதத்தில் உபனிஷத்தை போய் பிருகுவலியில் பேசியிருக்க. அதனால அகம் அகம்னு சொல்லக்கூடிய ஸ்புரணம் இருக்கே, அகம் ஸ்புரணம், நான்கிற எண்ணம், அந்த எண்ணமானது அது எந்த தத்துவத்தை குறிக்கிறதோ அந்த தத்துவத்தை உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொண்டு இருக்கக்கூட நான் வந்திருக்கேன். இத்தனை தத்துவங்கள்லாம் வாயல் காவலனுக்கு புரியுமா? அப்படியே ஸ்தம்பிச்சுன்னா கௌஷிகம். அடுத்த வார்த்தை கௌஷிகம்னு சொன்னா உலகம் முழுக்க பிரசித்தம் விஸ்வாமித்திரர். உடனே இத்தனை நாள் நின்றுட்டோமே, கோபத்தில் இவர் ஏதாவது ஜரையை கட்டி போட்டு சாபத்தை கொடுத்துட்டு பயந்து ஓடினான். அடுத்தாப்புல காதின சுத்தம்னு சேர்த்தார். கௌஷிகம்னு சொல்ற பொழுதே பயந்து ஓடுற தசரதத்தை சொல்றதுக்காக காதின சுத்தம்னு சேர்ப்பானே அப்படின்னு. ஒரு கால் தசரதர் ராஜபதவியில் இருக்கிற போது ராஜாங்க விவகாரம் நிறைய இருக்கு, வாசல்ல யாரோ ஒரு பிராமணன் தானே வந்திருக்கார், கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டா. அலட்சியமா இருக்க வேண்டாம், நானும் அவரை போல ராஜாவா இருந்தவன் தான், ராஜ்ய பதவி வாண்டான்னு உதறி எறிஞ்சுட்டு பிரம்மத்துவம் தான் முக்கியம், பிரம்மர்ஷித்துவம் தான் முக்கியம்னு தபஸ் பண்ணி சம்பாதிச்சவன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக கௌஷிகம் காதினஸ்துதம் சீக்கிரமாக்கியாத மாம் பிராப்தம் தான் இன்னொரு அர்த்தம் உண்டு. இப்ப சொன்ன முதல்ல சொன்ன அர்த்தம் அஸ்மத் சப்தத்துக்கு த்விதீயா ஏகவசனம் மா. அதே மா என்ற ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு த்விதீயா ஏகவசனமா அர்த்தம் பண்ணா மானா மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமி ஸ்வரூபிணியான சீதை வந்துட்டே இருக்காள், இந்த குடும்பத்துல மாட்டு பொண்ணா வரப்போறாள், சீதா கல்யாணம் வந்துட்டே இருக்கு. சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதினஸ்துதௌ. அந்த சீதா கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக கௌஷிகர் வந்திருக்காரு. இப்ப
இப்படி சொன்ன உடனே தசரதர்கிட்ட போய் வாயில் காவலர்கள்லாம் போய் சொன்னாள். பரம சந்தோஷப்பட்டாள் மகாராஜா. ஒரு பெரிய புண்ணிய காரியத்தை விசாரம் பண்ணிட்டு இருக்கிற போது யாராவது சாதுக்கள் வேதவித்துகள் மகான்கள் வந்தா அது ஒரு பெரிய சுப நிமித்தம் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உடனே பூர்ண கும்பாதி மரியாதைகள்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு விஸ்வாமித்திர வரவேற்கிறதுக்காக ஓடினாள். வந்து வரவேற்றாள். யதாமிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா ஹர்ஷோ மகோதயே யதா சதுரிஷதாரேஷு புத்திரஜன்ம அப்ரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா வர்ஷமனூதகே ததா. உங்களை பார்க்கிற பொழுது ரொம்ப நாளா மழை பெய்யாத ராஜ்யத்தில் மழை பெய்ஞ்சா இப்படி சந்தோஷப்படுவாளோ, பெரிய ஒரு லாபம் ஏற்பட்டா இப்படி சந்தோஷப்படுவாளோ, அமுதத்தை அடைஞ்சா இப்படி சந்தோஷப்படுவாளோ, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி சந்தோஷப்படுவனோ அந்த மாதிரி உங்களை பார்க்கிற போது பரம சந்தோஷப்படுறேன்னா யதா ஹர்ஷோ மகோதயே ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. உங்களுக்கு ஸ்வாகதம் சொல்றேன், வரணம் வரணும்னு வரவேற்றாள். சுபக்ஷேத்திரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் போன பலன் அடைஞ்சுட்டேன். சுபக்ஷேத்திர கதச்சாகம் அத்யமே சபலம் ஜன்ம ஜீவிதம் ச சுஜீவிதம் பூர்வம் ராஜர்ஷி சப்தேன தபசா ஜோதித பிரபஹ. இன்னைக்கு தான் என் ஜென்மாவானது சபலமாச்சு, நான் வாழ்ந்தது இன்னைக்கு தான் பிரயோஜனமாச்சு. உங்களுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ, காத்துட்டு இருக்கேன். கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுகர்ஷிதஹ பாத்ரபூதோசி மே பிரம்மன் திஷ்ட்யா பிராப்தோசி தார்மிகः. பாத்திரபூதோசி மே பிரம்மன் திஷ்ட்யா பிராப்தோசி தார்மிகா. பெரிய பாக்கிய விசேஷத்தால் வந்திருக்கேன்னு இப்படி எல்லாம் வரவேற்றாள். அவரும் விஸ்வாமித்திரரும் தசரதரை கொண்டாடி நல்ல மகாவம்சத்தில் பிறந்தவர். வசிஷ்டருடைய சிஷ்யன் எப்படி பேசணுமோ அப்படி பேசுற மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினஹ. ராஜ்யத்தில் எல்லாரும் சௌரியமா இருக்காடா குசலமெல்லாம் கேட்டுட்டு நான் ஒரு உத்தேசத்தோடு வந்திருக்கேன், அந்த உத்தேசத்தை நிறைவேற்றி வைப்பியான்னு கேட்டாள். இது என்ன சந்தேகம் யோஜனை இருக்கலாமா, எதுவாக இருந்தாலும் கேளுங்கோ பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணாள் ராஜா. அவசரப்பட்டு சத்தியம் பண்ணியிருக்காரோ என்னமோ தெரியல. பின்னாடி கைகை இடத்துலையும் இப்படிதான் அவசரப்பட்டு சத்தியம் பண்ண போறார். அவர் உயிரையே பறிக்க போறது இந்த சத்தியமானது. இங்க மங்களகரமா பூர்த்தியா போறது. அதாவது இதுலேருந்து இன்னொரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு இடத்துலையும் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணார், கைகையிட்டையும் சரி விஸ்வாமித்திரட்டையும் சரி. விஸ்வாமித்திர சத்தியம் பண்ணது மங்களகரமா சீதா கல்யாணத்தில் முடிஞ்சது. கைகை இடத்துல அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தது உயிருக்கே ஆபத்தை கொண்டு போய் விட்டு கொடுத்து. அதாவது நம்முடைய பத்னி நம்முடைய குடும்பம் மமகாரத்தால நம்முடைய சின்ன சர்க்கிள் இருக்கே ஃபேமிலி சர்க்கிள் நினைக்கிறோமே, இந்த மாதிரி பாசத்துக்கு பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ அவசரப்பட்டு சத்தியம் பண்ணா ஆபத்துல கொண்டு போய் விடும். மகான்கள்ட்ட நீ அவசரப்பட்டு சத்தியம் பண்ணாலும் அது க்ஷேமத்தை தான் கொண்டு போய் விடுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரட்ட அவசரப்பட்டு சத்தியம் பண்ணாலும் அது க்ஷேமத்தை தானே கொண்டு போய் விட்டுது, வேற விபரீதமான ஒரு பலனே கிடையாது. மகான்கள் வந்தா க்ஷேமம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காயத்ரி தேவதைக்கு நேர கண்ணுக்கு நேர பார்த்த மகானுபாவர்னு விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட பிரபுவை பார்த்து நீங்க எதுவாக இருந்தாலும் கேளுங்கோ பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாள். உடனே விஸ்வாமித்திரர் எடுத்த உடனே ராமனை யாக சம்ரட்சணத்துக்காக அனுப்பணும்னு டக்குன்னு கேட்கல. வால்மீகி சொல்ற போது ராமனை கேட்டார், நேரடியாக சொல்லிவிட்டார். கம்பர் அப்படி உடனே சொல்லல. ஏன்னா எடுத்த உடனே ராமனை விட்டு 10 நாள் தான் கேட்டிருக்கார். 10 நாள் ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலேயே எங்கேயாவது இவர் உயிரிழந்து விட்டார்னா அப்புறம் ராமன் அனுப்புறதுக்கே ஒத்துழைப்பு இருக்க மாட்டார். அதனால பில்டப் பண்ணி தருவனத்துள் யாங்கியற்றும் தகை வேள்விக்கு இடையூறாய் சென்று அடைகி தவம் செய்வோர்கள் சென்று அடைக்காம வெகுளியன நிருதரிடை இலக்க வண்ணோ நின் சிறுவர் நால்வரினுள் கரிய செம்மல் ஒருவனை தந்திடு தீயன உயிர் இறக்கும் கொடுங்கூற்று உளைய சொன்ன. நான் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கேன். 7 விதமான சோமயாகங்களை சொல்லியிருக்காள் 40 சம்ஸ்காரங்கள்ல. அதுல சோமங்கிறது நேர பிரகிருதி, பிரகிருதிங்கிறது நேர ரூபம். அது கொஞ்சம் மாறுபட்ட ரூபம் விகிருத்தின்னு சொல்லுவா. 6 சம்ஸ்தைகள் சோம சம்ஸ்தைகள் விகிருதி. அதுல அதிதாத்திரம்னு ஒண்ணும்.
அந்த அதிராத்திரங்கிறது 6 நாள் ராத்திரி செய்ய வேண்டியது. 6 ராத்திரி அத்திய பிரபுதி ஷட்ராத்திரம்னு இருக்கு. போறதுக்கு 2 நாள், வரதுக்கு 2 நாள், அதனால தான் 10 நாள் கணக்கு சொல்லியிருக்க. போறதுக்கு எப்படி 2 நாள்னாக்க, முதல் நாள் ராத்திரி காமாஷ்டமத்தில் வாசம் பண்ணாள், அப்புறம் சித்தாஷ்டமத்தில் வாசம் பண்றாள். அதனால 2 நாள் போற பொழுது திரும்பி வரதுக்கு அதே 2 நாள், மொத்தம் 10 நாள். இந்த 10 நாள் தான் கேட்டிருக்க. அவர் 10 நாளைக்குள்ள கொண்டு வந்து விடல. ஆந்தி காண்டரி கொண்டே விடல விஸ்வாமித்திரர். திருப்பி கதையை பார்த்தேன்னாக்க, சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கேயே தசரதத்தையும் ஜனகத்தையும் 2 பேர்த்தையும் விடை பெற்றுக் கொண்டு அப்படியே அவர் உத்தர பர்வத்தை நோக்கி கிளம்பி போயிட்டார்னு இருக்கு. அங்கேயே மித்திலேயே ஒப்படைச்சுட்டார்.